கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி 3 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி 4th ப்ராப்ளம் காம்பவுண்ட் பெண்டுலம். எல்லாருமே இது ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்துருப்போம். எஸ் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் அந்த மாஸ் தொங்க விடப்பட்டிருக்கும். ஒரு தீட்டா தொலைவு இப்படி பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அதை ஆசிலேட் பண்ணுவோம். ஸோ தொங்க விடப்பட்ட புள்ளி எஸ், சென்டர் ஆஃப் மாஸுக்கும் எஸ்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு எல், தீட்டா எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா லக்ராஞ்சியன் எல் கால்குலேட் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இந்த காம்பவுண்ட் பெண்டுலம்க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பாயிண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். கைனட்டிக் எனர்ஜி Tயும் பொட்டென்ஷியல் எனர்ஜி Vயும் தெரிந்தால்தான் லக்ராஞ்சியன் L is equal to T minus V கால்குலேட் பண்ண முடியும். கைனட்டிக் எனர்ஜி T half mv² பேட்டர்னில் படிப்போம். இங்கே தீட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு half I தீட்டா டாட் ஸ்கொயர் வரும். நம்ம மாஸ் இருக்கிற இடத்துல இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I அந்த ரோலை ப்ளே பண்ணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்ன ஃபார்முலானா m × k² + l². L அந்த தொங்க விடப்பட்ட புள்ளி எஸ்ஸுக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு, k ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன், அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணதும் காம்பவுண்ட் பெண்டுலமோட கைனட்டிக் எனர்ஜி உங்களுக்கு கிடைத்துவிடும். பொட்டென்ஷியல் எனர்ஜி எல்லாருக்குமே mgh தெரியும். இங்கே ஏன் மைனஸ் அப்படி போட்டிருக்கோன்னா, இப்போ இதை நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, அதனுடைய டவுன்வேர்ட்ஸ் தான் ஆக்ட் பண்ணுது. அந்த mg வந்து டவுன்வேர்ட்ஸ் தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த மைனஸ் சைன் வரும். அதாவது நீங்கள் எக்ஸ் ஆக்சஸ்க்கு கீழே நெகட்டிவ் போர்ஷன் தானே, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த மைனஸ் வருது. ஹைட்டு ஹச்சை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த எஸ்பி தொலைவை தான் நம்ம ஹச்சுன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு தீட்டா இருக்குது இல்லையா, இந்த தீட்டாவுக்கு இந்த பிளேஸ் வந்து ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் எல்லு, இந்த அட்ஜசன்ட் சைடை தான் நான் ஹச்சுன்னு சொல்கிறேன், ஹைபாட்னியூஸ் எல்லு. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு எல் காஸ் தீட்டா. இப்படி தான் உங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். V இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mgl காஸ் தீட்டா. கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணின உடனேயே L is equal to T minus V ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் லக்ராஞ்சியன் L என்ன அப்படின்னு சொல்லிடலாம். சொல்லியாச்சு. இதில் M கான்ஸ்டன்ட், பெண்டுலமோட மாஸ் ஆஃப் த பெண்டுலம், G 9.8 வேல்யூ கான்ஸ்டன்ட், L லென்த்து, K ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தீட்டா மட்டும்தான் இருக்குது அண்ட் தட் வெலாசிட்டி தீட்டா டாட். இந்த L வந்து இந்த இடத்துல எதில் அமைந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா டாட்டில் அமைந்த ஃபங்க்ஷன். மற்ற எல்லாமே நீங்கள் கான்ஸ்டன்ட் தான், பாருங்கள் அவ்வளோ கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த L எதில் அமைந்த ஃபங்க்ஷன்? இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா அண்ட் தீட்டா டாட். அப்போ எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இருக்குன்னா ஒன்றே ஒன்று. இப்போ n ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருந்ததுன்னா n ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு அந்த லக்ராஞ்சியனை யூஸ் பண்ணி வரும். நம்ம ஜென்ரலாக இப்படி படிச்சிருப்போம். d/dt ஆஃப் டோ L பை dou qk dot minus dou L by dou qk is equal to 0. எனக்கு q1 q2 qn அப்படின்னு n generalized coordinatesum, q1 dot q2 dot qn dot அப்படின்னு n generalized velocitiesum என்னுடைய லக்ராஞ்சியன் Lல இருந்ததுன்னா kக்கு 1 kக்கு 2 kக்கு n போட்டு நான் n ஈக்குவேஷன்ஸ் மேக் பண்ணுவேன் லக்ராஞ்சியன் Lல யூஸ் பண்ணி. இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். அப்போ இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது என்னது? தீட்டா. அந்த கோஆர்டினேட் என்ன? தீட்டா. அந்த வெலாசிட்டி என்ன? தீட்டா டாட். புரியுதா உங்களுக்கு? L இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா அண்ட் தீட்டா டாட். பொதுவாக இந்த L வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் QK டாட்னு பார்ப்பீங்க. இங்கே வந்து ஒரே ஒரு கோஆர்டினேட்டும் அந்த ரெலவெண்ட்டான வெலாசிட்டின்னு தான் இருக்குது. தீட்டா டாட்டில் அமைந்த ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்னால இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். யூஸிங் லக்ராஞ்சியன் ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான். அப்போ d/dt ஆஃப் dou L by dou theta dot minus dou L by dou theta. இப்போ எனக்கு ரெண்டு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் q1 q2 ரெண்டு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், ரெண்டு ஜெனரலைஸ்டு வெலாசிட்டிஸ் q1 டாட் q2 டாட் இருக்குன்னா எனக்கு அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வரும். எப்படி வரும்னா d/dt ஆஃப் dou L by dou q1 டாட் minus dou L by dou q1 is equal to 0. d/dt of dou L by dou q2 dot minus dou L by dou q2 is equal to 0. இங்கே சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தான் இங்கே கிடச்சிருக்கு. அந்த கோஆர்டினேட் என்னென்னா தீட்டா, அந்த ரெலவெண்ட்டான வெலாசிட்டினா அந்த கோஆர்டினேட்
தீட்டாவை நீங்கள் டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. அப்போ டி தீட்டா பை டிடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தீட்டா டாட். இந்த எல் என்பது தீட்டா தீட்டா டாட்டில் அமைந்த ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். இன்னும் டோ எல் பை டோ தீட்டா டாட், டோ எல் பை டோ தீட்டாவை நம்ம மேத்தமெட்டிக்கலாக கேல்குலேட் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு எல் இருக்குது தானே, அதை தீட்டா டாட் வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த எம்ஜிஎல் காஸ் தீட்டாவுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வராது. நான் எல்லை தீட்டா டாட் வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது அந்த எம்ஜிஎல் காஸ் தீட்டாவுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் வராது. அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க. ஸோ half m இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டாட் ஸ்கொயர். இதை நீங்கள் தீட்டா டாட் வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது half கான்ஸ்டன்ட் m இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 2 தீட்டா டாட் ஸ்கொயருக்கு 2 தீட்டா டாட் வரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ m இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டாட். இது டோ எல் பை டோ தீட்டா டாட்டோட வேல்யூ. டோ எல் பை டோ தீட்டா என்ன வரும்னா உங்களுடைய எல்லை தீட்டா வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுது. ஸோ என்டையராக இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எம்ஜிஎல் காஸ் தீட்டாவில் எம் கான்ஸ்டன்ட் ஜி கான்ஸ்டன்ட் எல் கான்ஸ்டன்ட் காஸ் தீட்டாவுக்கு மைனஸ் சைன் தீட்டா வரும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது. ஸோ டோ எல் பை டோ தீட்டா என்ன வருது, மைனஸ் எம்ஜிஎல் சைன் தீட்டா. இந்த ஈக்குவேஷன் 1ல் அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ எம் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் தீட்டா டாட்டை நீங்கள் டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எம் கான்ஸ்டன்ட் அண்ட் எம் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் என்டையராகவே கான்ஸ்டன்ட் தான். தீட்டா டாட்டை இன்னொரு தடவை டீயை வைத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது தீட்டா டபுள் டாட் என்று வரும். தென் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இதில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் எம்ஜிஎல் சைன் தீட்டா இங்கே வரும் இஸ் ஈக்குவல் டு 0. என்னெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்து அந்த பக்கம் 0 பை எம்னு கொண்டு போய் அது 0ன்னு ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஜிஎல் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதில் கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் வச்சு த்ரூ அவுட் டிவைட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வரும். ஆனால் தீட்டா ரொம்ப ஸ்மால். அப்போ சைன் தீட்டா அப்ராக்சிமேட்லி தீட்டா தான். ஏன்னா இப்போ தீட்டா ரொம்ப ஸ்மால்னா சும்மா மனசுக்குள்ளே ஒரு 0ன்னு வைங்க. சைன் 0வும் 0 தானே, தீட்டா 0னா சைன் 0 0 ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்குது. அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க. தீட்டா ரொம்ப ஸ்மால் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த சைன் தீட்டாவை தீட்டான்மே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஜிஎல் பை கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதில் இருந்து கேபிட்டல் டி டைம் பீரியட் 2π இன்ட்டு ரூட் ஆஃப் இங்கே என்ன வேல்யூ வருதோ அதனுடைய ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க ரூட்டுக்குள்ளே. ஸோ 2π இன்ட்டு ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை எல்ஜி, இது பீரியட் டி. ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட் பெண்டுலம்க்கு படிச்சுட்டோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காம்பவுண்ட் பெண்டுலமா கைனட்டிக் எனர்ஜி இது, பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்ஜிஎல் காஸ் தீட்டா, லக்ராஞ்சியன் எல்க்கு இது ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இப்படி வரும், ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி வரும். தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் ஜிஎல் பை கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. பீரியட் டிக்கு இது ஃபார்முலா. ஸோ மொத்தம் எத்தனை படிக்க சொல்கிறேன், 1 2 3 4 5. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காம்பவுண்ட் பெண்டுலமாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தால் போதுமானது. கைனட்டிக் எனர்ஜி டி, பொட்டன்ஷியல் எனர்ஜி வி, லக்ராஞ்சியன் எல், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், பீரியட் டி. ஸோ இப்படித்தான் நீங்கள் லக்ராஞ்சியன் டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.